சொல்கிறேன். அரசே அரசே, நம் அரண்மனை வாயின் முன் அழுத கண்களோடு தலைவி கோலத்துடன் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறார். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்து இருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. சரி மன்னா, உள்ளே போ. இளங்கோடி என்ற பெண்ணை அழுத கண்களோடு தலைவெறி கோலத்தோடு எம்மை உனக்கு என்ன வேண்டும்? வைஷ்ணவி கையை சிலம்ப பிடிச்சிருப்பான். தூக்கி பிடி. ஆராயாத நீதி தூக்கி பிடி. யார் என்று கேட்கிறார். சொல்கிறேன் கேள். உலக வேத மன்னம் ஒரு புறாவிற்காகவே தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பால் போன்றும் பசுவாய் மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேக்காலில் இட்டு கொன்ற மனுநீதி சோழனை பற்றி நீ அறிவாயா? இன்னும் நீ விட கோரலது. அதை விட்டு விட்டு நீ வேற ஏதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தான் எப்படி பேசுகிறான்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர் வாழ் பூம்புகா நகரமே எனது ஊராகும். அவ்வூரில் பழியில்லா சிறப்புடைய மாசாத்துவ மகனாகிய கோலனின் என்பவனின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை ஏறுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊரின பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே. நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும், நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அஃது அறநெறியுமாகும். இது அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறு செய்தவர்களை தண்டித்த தகுதியுடைய மன்னனுக்கு உரியது நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல் என் கணவன் கல்வன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பு அரசைக்குரிய சிலம்பில் அல்ல. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் அல்லது. என் கால் சிலம்பின் பெயர் மாணிக்கம் கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையின் அரசுக்குரிய சிலம்பு முத்துக்களால் ஆனது. ஆண்டோர் நிறைந்த அவையினிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாரெங்கே கோலம் இருந்த கைப்பற்ற சிலம்பை இங்கே கொண்டு வா. மைக்கு இதோ பெண்ணே, உன் கனவில் இருந்த கைப்பற்ற சிலம்பு. நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ள மன்னனே, ஒரு தாரம் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இருக்கு. இதோ மெய்ப்பிக்கிறேன், இங்கே பார். வடி வச்சு போட்டுட்டு தவறிவிட்டது. பிறர் சொல் கேட்டு பெருமிட செய்தேன். யானோ அரசன், யானோ கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழிக்கு ஆளாகி விட்டேன். இனிமேலும் உயிரோடு இருந்தல் தகுமா? இனி எனக்கு வெண்கொற்றை கீழே போட்டுறா. வெண்கொற்றை கொடையதற்கு செங்கோல் தான் எதற்கு? என் வாழ்நாள் முடிவதாக. ஓகேலா, ஏன் இப்படி பண்ற? வைஷு, நீ விட்டுரு. அழியிட்ட